பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட உங்களை சந்தித்ததில் நான் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அதற்குரியவர்களாக வாழ்வோமாக. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அவர் உங்கள் நடுவில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஒரு பெரிய அதிசயத்தை காணப்போகிறீர்கள். நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். நீங்கள் எந்தெந்த வாழ்வில் தோல்வி உற்று காணப்படுகிறீர்களோ, இது எனக்கு நடக்குமோ நடக்காதோ, டாக்டர்கள் இது முடியாது என்று கூறிவிட்டார்கள் என்று நீங்கள் நம்பலாம். நீங்கள் டாக்டர்களின் மீது உங்கள் நம்பிக்கைகளை வைக்காதீர்கள். உங்கள் பரம தகப்பனின் மீது நீங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அவரே உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். டாக்டர்களுக்கும் மேலான தேவன் அவர். டாக்டர்களுக்கும் மேலானவர். டாக்டர்களை விட அவர் உங்களை எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. அவரே உங்களை ஆறுதல் செய்கிறவர். அவரே உங்களை தேர்ச்சுகிறவர். உங்களில் உள்ள வியாதியின் நிமித்தம் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், உங்களை பகைப்பார்கள், உங்களை எதிர்ப்பார்கள், வீண் பேச்சுக்கள் எல்லாம் பேசுவார்கள். அவை ஒன்றும் நீங்கள் காதில் வாங்கி கொள்ளாதீர்கள். அவர் மீது மாத்திரம் உங்களுடைய நம்பிக்கைகளை வையுங்கள். அவரே உங்களை அதிசயங்களை காணப்படுவேன் என்று இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு மாற்றத்தை காணப்போகிறீர்கள். நீங்கள் ஒரு அதிசயத்தை காணப்போகிறீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்றார். நீங்கள் தோல்வியுற்று காணப்படுகிறதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீர் கவலையோடு இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அவையெல்லாம் இன்றோடு மாறப்போகிறது. நீங்கள் ஒரு அதிசயத்தை காணப்போகிறீர்கள். ஆக இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று இதற்குரியவர்களாக பரிசுத்தமான வாழ்வை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்வோமாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து முடிக்கிறேன். பிதாவே, ஆமென். God bless you.